உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44555. ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இது நான் வந்து கலெக்டிவ்ல தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணும், அக்யூரேட்டாக உங்களோட நம்பரோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கணும், இல்லை உங்கள் நேம்க்கு பார்க்கணும், எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிட்டு பாருங்கள், சரியா? சிச்சுவேஷன் இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்காங்களா? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் இருக்காங்களா? எஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களோட தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குது. உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்க அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் மேரேஜ் ஆனவங்க இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து லவ் லைஃப்பில் இருந்து பிரேக் ஆகிருக்கு. அந்த நபர் வந்து திரும்ப அவங்கள விட்டு வந்தால் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் அதாவது மேரேஜ்க்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. மேரேஜ் பண்ணிக்கணும், திரும்ப அவங்க வந்து நம்மகிட்ட பேசினாங்கன்னா மேரேஜில் நம்ம வந்து இது பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க நீங்கள், ஓகேவா? ஆனால் அந்த நபருக்கு உங்களோட நினப்பு இருக்கா? அவர் வருவாரா மாட்டாரா? நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்களோட கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட ஃபோன் கால்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பேச மாட்டாங்களா? இதை நினச்சி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ரொம்ப, அதாவது வெளியில் நீங்கள் ஒரு நல்ல போல்டாக இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு நிறைய பயம், ஒரு பதட்டம் எல்லாமே இருக்குது. ரொம்ப சில பேர் வந்து நல்லா விர்ச்சுவல்ஸ் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, டிவைனோட கனெக்டிவாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி சில பேர் வந்து நிறைய இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, ப்ரே பண்ணிக்கிறது, ஏதாவது யாராவது ஒரு விர்ச்சுவல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க திரும்ப வரணும்ன்ட்டு. சில பேர் வந்து குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. குரு சொல்கிற அந்த விஷயங்களை கேட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், கண்டிப்பாக என் நம்பர் வந்து திரும்ப வருவார் அப்படின்ட்டு. உங்கள் நபர் எவ்வளோ சீக்கிரத்தில் உங்ககிட்ட வருவார் அதெல்லாம் ஒரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்குது, ஓகேவா? ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த பலனும் கிடையாது. பிளாக் மேஜிக்கோட அந்த இதுவும் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? உங்கள் நபர் உங்ககிட்ட ரொம்ப கன்னிங்காக நடந்துக்குவாங்க, ரொம்ப கோவப்படுவார். அதாவது ஒரு சிலருக்கு இந்த நபர் ரொம்ப நிறைய ஆசை வார்த்தை காட்டிலாம் வந்திருப்பாங்க. நிறைய பாசிட்டிவாக நான் வந்து நல்லா உன்னை பார்த்துக்கிறேன், நல்லா உங்க கூட இருப்பேன், உங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்குவேன் அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப வலி வேதனையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ பிளாக் மேஜிக்கோட அந்த வீரியம் இருக்கு. இந்த நபர் ஏன் உங்களை விட்டு போறாரு, ஏன் உங்க மேல கோவமா இருக்காரு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக், ஒரு ஃபாதர் கேரக்டர்ல இருக்கிறவங்க, அவங்களால ஒரு நடத்தப்பட்டது, ஒரு கன்னிங் பர்சன். அவங்க பயங்கர ரூடு, ரொம்ப அவங்க சொல்றது வச்சதுதான் சட்டம். அவங்களுக்கோட அந்த ஜெல்லஸ்னால, அவங்களோட அந்த கோபதாபத்தினால உங்களுக்கு வந்து இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப டிப்ரெஷன், உங்க ஹெல்த்தை பாதிச்சிருக்கு. உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே இந்த நபர்னால பிரச்சனை தான். இந்த நபர் கொடுத்த வழி வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்காக மட்டும் நீங்க பிளாக் ஆகுது இது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எல்லா விதம், நீங்க ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி, ஏதாவது அதாவது ஒரு உறவுகள் கிட்ட ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ண போவீங்க, எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. எல்லாத்துலேயுமே ஏதோ பிரச்சனைகள், தடைகள், குடும்ப உறுப்பினர்களோட ஒரு கிளாஷ், சம்திங் ஏதோ அந்த மாதிரி நடக்குது உங்களுக்கு.
இப்போ உங்களுக்கு என்ன உங்களுக்குன்னா, உங்க நபர் உங்ககிட்ட திரும்ப வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அவர் வர்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க பார்க்குறது சில பேர் மேல் பார்க்குறீங்க ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா, உங்க மேல் கண்டிப்பா திரும்ப வருவாங்க. ஆ நீங்க வந்து டிவைன் கூட சரண்டரா இருக்கீங்க. ஆ இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு பின்னாடிலாம் ரொம்ப போகாதீங்க. ஏன்னா பிளாக் மேஜிக் எடுக்குறோம், செய்றோன்றதெல்லாம் வந்து ரொம்ப அத வந்து ரொம்ப என்ன சொல்றேன்னா, அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியோட நீங்க டை அப் ஆகும்பொழுது, உங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிய நீங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. அத விக்கிறவங்க, எடுக்கிறவங்கன்னுலாம் சொல்லிட்டு உங்ககிட்ட நெறைய காசு தான் புடுங்கிட்டு இருப்பாங்களே தவிர, அதுல தீர்வு கிடைக்காது. நீங்க பண்ண வேண்டியது டிவைன் கிட்ட சரண்டர். குருமார்கள சரண்டர் பண்ணணும். குருமார்கள் கிட்ட. ஆ சில பேர் அலைவா இருப்பாங்கல்ல, அந்த குருமார்கள் கிட்ட நீங்க உங்களோட சரண்டர் பண்ணி அவங்களோட அந்த வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் சித்தர் பீடம் போயிட்டு பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. ஆனா சித்தர் குடுக்குற அந்த வழிகாட்டுதல எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? அந்த மாதிரி அது சில விஷயங்கள் டவுட் இருந்தா நீங்க அவர்ட்ட கிளாரிட்டி எப்படி வாங்குவீங்க? முடியாது இல்லையா? ஸோ பிரேயர் பண்றத நீங்க பண்றீங்க. அந்த சித்தர் வந்து அலைவா இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மூலமா, அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மூலமா உங்களுக்கு என்ன கைடன்ஸ குடுக்கணும், என்ன விஷயங்கள சொல்லி இந்த பிள்ளைய வந்து சரி பண்ணணுமோ, அத அவங்க மூலியமா சரி பண்ணி விட்டுருவாங்க. சரியா? உங்களுக்கு இந்த ஆறுதல் குடுக்குறதோ, வழிகாட்டுதலோ எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஹையர் செல்ஃபா இருக்கிறவங்க மூலியமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அததான் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நீங்க ரொம்ப டிப்ரஷன்ல இதுவா இருக்கீங்க. கொஞ்சம் கவனம் வைங்க. உங்க ஹெல்த்த கவனிச்சுக்கோங்க. இந்த பிளாக் மேஜிக் உங்களுக்கு பல இடத்துலயும் ஸ்ட்ரகிள் ஆகுது செல்லங்களே. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களுக்கு இது இல்ல. இந்த தேர்ட் பார்ட்டி வர்றதுக்கு காரணமே உங்களோட கர்மா தான். ஒரு சிலருக்கு நீங்க நெறைய அவருக்காக வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, உங்களோட மணி வந்து நெறைய நீங்க குடுக்குற விஷயங்கள், எதுவுமே உங்களுக்கு திரும்ப வராது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? சில பேர் வந்து ஃபேமிலில இருப்பீங்க. கணவர் வந்து சரியாயிடணும். ஆ சரியாயிட்டா போதும். நான் குழந்தைங்களுக்காகவும், பிள்ளைங்களுக்காகவும் பார்க்குறேன். குழந்தைங்களுக்காக, பிள்ளைகளுக்காக பார்க்குறேன். மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. என்ன ஆனா உங்ககிட்ட ஒரு டிவைன் பவரே கையில இருக்கு. சில பேர் வந்து அவ்ளோ வச்சிருந்தும் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஏன்? ம். உங்கள நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் செல்லங்களே. சில பேர் வந்து அப்டேட் பண்ணிக்காம இருக்கீங்க. அப்டேட் பண்ணிக்கணும். உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. உங்க உங்க நபர் எப்போ ரிட்டர்ன் உங்களுக்கு திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்கீங்க. கரெக்ட்டா இந்த ரீடிங் பார்க்கறதுலருந்து 6 டூ 1 மந்த்ல 10 மந்த் ஆர் 12 மந்த் இந்த டியூரேஷன்ல உங்ககிட்ட கண்டிப்பா வருவாங்க. ஆனா நீங்க உங்கள அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கீங்க. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இந்த இந்த டைம் டியூரேஷன்ல ஏற்படும். உங்களோட ஆரா சக்ராலாம் ரொம்ப இம்பேலன்ஸ்ல இருக்கு. சில பேருக்கு இப்ப ரீசென்ட்டா உங்க நபர்னால நெறைய ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? அ அவரு ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள வந்து ரொம்ப லாக் பண்ணி வைக்கிற மாதிரி, அடிக்கடி உங்களுக்கு ஒரு இப்ப ரீசென்ட்டா ஒரு சண்டை, ஏதாவது ஒரு அந்த மாரி கிளாஷ் நடந்திருக்கும். அதனால ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கு. சில பேர் ரொம்ப யோசனையா இருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் விசிட் கூட போயிருப்பீங்க. வருத்தம், ஹார்ட் பிரேக் கண்டிப்பா 2 பேருக்கும் நடுவுல சில பேர் கணவன் மனைவியா இருக்கிறவங்க 2 பேருக்கும் நடுவுல ரொம்ப பிரேக் இருக்கு. ஓகேவா? உங்கள உங்க நபர் வந்து லாக் பண்றாங்க. எதையும் உங்களுக்கு ஃப்ரீடம் குடுக்க மாட்றாங்க. உங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் அந்த மாதிரி யார்கிட்ட பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது தப்பான உறவுகள்ல நீங்க இருக்கீங்களா? அந்த மாரி கூட அவருக்கு வந்து எண்ணங்கள் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. அவங்கள நீங்க வந்து ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. இதுக்கு காரணம் ம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உங்க ஃபேமிலிக்குள்ளவே இருக்கிற நபர்கள், இந்த கிளாஷ், இந்த போட்டி, பொறாமை இது கொஞ்சம் ரொம்ப ஒரு 1 இயராவே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு சிலருக்கு சில வருடங்களா கூட நடக்கும். ஒரு 3 இயர்ஸா, இல்ல உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுலருந்தே, அவங்க மெயினா எதுக்காகன்னா, அந்த நபர் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்ல அந்த ஃபிரெண்ட்ஸ் அவர சுத்தி இருக்கிறவங்க, அவரோட இயர்னிங்ஸ வாங்குறதுக்காக. அவரோட அந்த அவரு அதாவது அவங்களோட அந்த உழைப்பு அவங்களுக்கு மட்டும் தான் போயிட்டு சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு சில ஒரு சிலர் வந்து உங்க நபர் உங்ககிட்ட இப்ப சடனா பிரிஞ்சு மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. சடனா அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து இந்த விஷயம் நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு உங்க நபர்
எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவார். ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. ரொம்ப வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டா இருப்பீங்க. உங்களோட அந்த நபர் வந்து எப்போ வேணாலும் வந்து உங்ககிட்ட இது பண்ணுவாரு. கம்யூனிகேட் பண்ணுவாரு. இது ஒரு சிலருக்கு. ஆனா அந்த நபர் வந்து உங்களுக்கு அவருக்கு சில அடிக்ஷன்ல இருப்பாங்கப்பா. அந்த அடிக்ஷன் தான் அவருக்கு பெரிய டிராபேக். அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளில வர்றது தான் அவருக்கு ரொம்ப கஷ்டம். ஆம். நீங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர் கூட நீங்க எப்படி அட்ஜஸ்டபிளா இருக்கிறது? நீங்க அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ ஒரு ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அந்த பேஷண்ட் வந்து பேஷண்ட்ன்னு அவங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அ உனக்கு நீ இந்த அடிக்ஷன்ல இருக்க. நீ உன்ன சரி பண்ணிக்கன்னு சொன்னா சரி பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப கூட இருக்கிறவங்க நீங்க வந்து அந்த பேஷண்ட்ட கவனிக்கிற நீங்க என்ன சொல்றது? நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அ மதர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அட்டெண்டர் மாரி கூட இருக்கீங்க. நீங்க அவங்களுக்கு சில விஷயங்கள், அவங்களுக்கு ஒரு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் குடுக்கறது, அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலருந்து வெளிய வரதுக்கு ஏதாவது நீங்க முயற்சி பண்ணலாம். ஆ ஒரு சிலர் வந்து உங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணி வேற டைரக்ஷன் போயிருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் மெயில் ஃபீமேலுக்கு வந்து உங்க நபர் உங்ககிட்ட இருந்து சடனா மூவ் ஆன் பண்ணி நான் அ உ உன் கூட இருந்ததே ஒரு கர்ம வினைனால தான் இருந்தேன். இதுக்கு மேலலாம் உங்க கூட இருக்க முடியாது. சம் அந்த மாரி எல்லாம் சொல்லி உங்கள ரொம்ப அ நான் வந்து உன்னை ரொம்ப எதிர்பார்த்தேன். நீ எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருப்ப. ரொம்ப அன்பானவளா இருப்ப. அப்படிலாம் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த மாதிரி இல்ல. அப்படின்னு ஓகேவா? உங்க மேல பழி போடுறாங்க அவங்க. ஓகே. நீங்க ஃபார்வர்டா போங்க. யாஹ்! கொ இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் கைஸ். ரொம்ப கொஞ்சம் ஒரு பெர்சனல் ரீடிங் ஏதாவது கன்சல்டேஷன் எடுங்க. சரியா? வேற யாராவது பண்றாங்கன்னா கூட கன்சல்டேஷன் இல்லன்னா அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பண்ணுங்க. அலைவா இருக்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா புடிங்க. அதுதான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். வேற யாரும் அந்த மாரி தெரியல அப்படின்னா, நம்ம டிவைன் பட் சேனல்ல உங்களுக்கு நானு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா இந்த பிரச்சனைய சரி பண்ணி குடுக்க முடியும். லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்கு. உங்களோட சக்தி மையங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஹீலிங் ஓகேவா? அ உங்களோட ஆறா சக்ரா நிலைகள்ல வந்து மாற்றங்கள குடுக்க முடியும். சக்தி மையங்கள்ல நல்ல சேஞ்சஸ் வந்துடுச்சுனாலே, உங்களோட இந்த ஒவ்வொரு பிரச்சனையுமே உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகும். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் நீங்க மெயில் பார்க்குறீங்க. உங்கள பத்தி சொன்னா கொஞ்சம் கோவம் தானே. டைரக்ட்டா இப்ப யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களோட வீக்னஸ் என்னங்கிறத உங்க முகத்துக்கு நேரா பேசினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ஆனா இங்க ரீடிங்ல வருது. நான் சொல்லி தானே ஆகணும். ரீடிங் வரும்போது நான் சொல்லி தானே ஆகணும். சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க வந்து டிசிஷன் மேக்கிங் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இதெல்லாம் வந்து ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இப்ப வரா மாதிரி இருக்கு. இத இத பேலன்ஸ் பண்ணுமா? அத பேலன்ஸ் பண்ணுமா? இத விடணுமா? அத அக்செப்ட் பண்ணுமா? அந்த மாரி டபுள் மைண்ட்ல இருக்கீங்க. கண்டிப்பா இப்ப ஏதோ ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேவா? சில பேர் வந்து ஃபார்வர்டா போறீங்க. நியூ லைஃப்காக மூவ் ஆன் பண்ண போறீங்க. ஓகே. நீங்க இது வந்து ஒரு பாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கர்ம வினை மாரி தான் இருக்கு. பட் நீங்க வந்து நியூ லைஃப் போம்போது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவேர்னஸ் நீங்க ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. சில பேர் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு ப்ரொபோசல் நடந்திருக்கும். ஓகேவா? இந்த சில பேர் மூவ் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. ஆனா, திரும்ப திரும்ப நீங்க மூவ் ஆன் பண்றீங்க அப்படின்னா, மைண்ட் வைஸ் நீங்க ஸ்டெபிளா இருக்கணும். உங்களுக்கு டிவைன் அந்த புரொடெக்ஷன் காடோட அந்த இதெல்லாம் இருக்கு. ஆனாலும் பயப்படுறீங்க. ஓகேவா? பயம், பதட்டம் தான் உங்களுக்கு உங்களோட சூழ்நிலைக்கே காரணம். ஒரு தெளிவான மைண்ட் செட் இல்ல. ஆசிலேஷன்ல இருக்கீங்க. உங்க கு உங்கள வந்து இப்ப சில மெயில் பார்க்குறீங்க. உங்க குடும்ப உறுப்பினர் தான் உங்களோட ஃபெயிலியர்‌க்கு காரணம். அதுல ஒரு மதர் கேரக்டர்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களால நெறைய பிரச்சனைகள நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அவங்க உங்களுக்கு நெறைய உங்கள வந்து ஒரு தட்டி குடுத்து பேசுவாங்க. எப்படின்னா, "நீ பண்றதெல்லாம் கரெக்ட்டுடா. நீ என்ன செய்றியோ அதான் கரெக்ட்டு." உங்களோட தவற உணராதபடிக்கு உங்கள வந்து உங்க வழியிலேயே போயிட்டு உங்களுக்கு நல்ல விதமா சொல்ற மாரி சொல்லி, ஆனா உங்களுக்கு அது எதுவுமே வந்து நல்லது கிடையாது. நீங்க ஏன் இவ்ளோ ஃபெயிலியர் பார்க்குறீங்க? ரிலேஷன்ஷிப்ல சரி, நெறைய விஷயங்கள்ல ஏன் ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னா, இதுதான் காரணம். அந்த குடும்ப உறுப்பினர்ல ஒரு ஃபீமேல் எனர்ஜி
ஒரு மதர் கேரக்டர்ல இருக்கலாம், ஒரு கசின் இல்லைன்னா ஒரு மாமியார் கேரக்டர் அந்த மாதிரி கூட சில பேருக்கு இருக்கலாம். அவங்க உங்க ஆப்போசிட் பர்சன் கிட்ட அப்படி இருக்கலாம். உங்க மனைவிய அந்த மாதிரி இது பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கும் கேப் குடுக்கறது. கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி தான் இதுல. தேர்ட் பார்ட்டினால தான் நெறைய பிரச்சனைகள். இந்த தேர்ட் பார்ட்டி ஒரு சிலருக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. எஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் கார்டே சொல்லிடுச்சு. ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. உங்கள வந்து அந்த விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகாம உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப இத நெனச்சு நீங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கீங்க. அடிக்கடி கோவப்படுவீங்க, சண்டை போடுவீங்க. ஹெல்த் இஷ்யூஸ கவனிக்க சொல்றாங்க ஏஞ்சல். ஓகேவா? சரி. இப்போ உங்க நபரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது ஷார்ட்டா தான் நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா எங்க ஷார்ட்டா எங்க எடுக்க வருது? இப்போ உங்க பெர்சனுக்கு இப்ப உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்காரு? திரும்ப ரீஜாயின் பண்ணுவாரா? இல்ல அடிக்ஷன் ஏதாவது இருக்கா? என்ன சொல்ல வராங்க ஏஞ்சல் பார்த்துடலாமா? சில பேருக்கு வந்து உங்க நபர் இப்ப என்கிட்ட வந்து எதையும் எதிர்பார்க்காது, அதுவும் ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் எதுவும் நீ எதிர்பார்க்க கூடாது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி உங்க நபரோட மைண்ட் செட் இருக்கு. நீங்க அதை மட்டும் எதிர்பார்க்காம அவரோட நீங்க வாழ்றதுக்கு ரெடியா இருந்தா அது நீங்க பண்ணலாம். You have to choose one, decide carefully. இப்போ முக்கியமான காலகட்டத்துல இருக்கீங்க. ஒரு சில செல்லங்கள் நீங்க முக்கியமான காலகட்டத்துல இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த லைஃப் முக்கியமா, இந்த லைஃப் தான் எனக்கு வேணும்னா முக்கியமா அந்த அந்த முடிவை எடுங்க. இது இல்ல என்னால சரிப்பட்டு வராது, என்னால முடியாது, என்னால டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எண்டிங் கார்டு போடுங்க. இதையும் பேலன்ஸ் பண்ண முடியாம நடுவுல இன்னொரு லைஃப் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் வராங்க உங்க லைன்ல கிராஸ் பண்றாங்க. ஸோ யார் எது நமக்கு பெஸ்டா இருக்கும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டான முடிவு எடுக்க சொல்றாரு. வேற என்ன இது உங்களுக்கும் தான். உங்க நபருக்கு இல்ல, இது உங்களுக்கு வந்த மெசேஜ். நீங்க இப்ப கரண்ட் லவ் தான் இருக்கீங்க. செல்லங்களே, நீங்க வந்து உங்களை டேக் கேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் லாட் மோர் நவ். ஐ ஜஸ்ட் வாண்ட் பீஸ். இப்போ நீங்க உங்களோட மைண்ட் செட்ல எப்பா நான் நிறைய 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 இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால பாதிக்கப்பட்டேன். என்னை விட்டா போதும் சாமி, நான் எங்கேயாவது போய் தனிமையா உட்காந்து நான் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப மைண்ட் வைஸும் சரி ஹெல்த் வைஸும் சரி ரொம்ப ஓஞ்சு போயிட்டேன். என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து தனிமையை விரும்பி ஏதாவது வெக்கேஷன்ஸ் கூட போகலாம். அப்படி இல்லைன்னா பார்க்குறவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்களா, நல்ல ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆகுங்க. அமைதியா போயிட்டு அங்க ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/2 an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மைண்ட் அதோட இந்த இயற்கையோட லயத்து இருக்க மாதிரி அதுல வந்து உங்க டைமை கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஒரு மனமாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த வலி வேதனைகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு, ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு எமோஷனல் லாக் வந்துச்சுன்னா அது உங்க நர்வஸ் சிஸ்டமா பாதிக்கும் தெரியுமா. நீங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான நபரா இருந்தா கூட உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பாடி, அவங்க மைண்டு சரியா இல்லாம இப்படி லாக் ஆனீங்கன்னா அடுத்தடுத்து உங்களோட நர்வஸ் சிஸ்டத்துல பாதிப்பு கொடுக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஷோல்டர் பெயின், ஹார்ட் ரிலேட்டடான விஷயம், இதயம் சார்ந்த நோய்கள் வரத்துக்கும். ஓகேவா? ஹை பிபி, சுகர், இந்த மாதிரியான அந்த மேஜர் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதோட ஸ்டார்டிங் லெவல் இது. ஓகேவா? நிறைய பேருக்கு தெரியாது. இது நீங்க இப்ப விட்டுருவீங்க. இப்ப விட்டுட்டு கூட சில பேர் வந்து இதுல இருந்து வெளில வருவீங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஏஜ் ஒரு அபவ் 40, 50 கிராஸ் பண்ணும்போது இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தா அதோட ரிசல்ட் அதுக்கப்புறமா தெரியும். உடனே தெரியும்னுலாம் கூட கிடையாது. அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து அதோட பாதிப்பு தெரியும். அப்போ வந்து நான் இப்ப நல்லா தானே இருக்கேன், அது எப்பயோ நடந்த விஷயம், இப்ப எப்படி எனக்கு வந்து இந்த பிரச்சனை வருது அப்படி சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நீங்க குழந்தையா இருக்கும்பொழுது அம்மாவோட வயித்துக்குள்ள இருந்தீங்கல்ல, அப்ப அம்மா பயந்திருந்தா கூட அந்த பயம் உங்களை பாதிக்கும் தெரியுமா?
அதனாலதான் பிரெக்னன்சி டைம்ல பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல மியூசிக் கேட்கணும், ப்ரேயர், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதுல இருக்கணும், நல்ல ஃபுட் எடுத்துக்கணும், அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணணும், பேசிக்கா சொல்லுவாங்களா இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா கையில அந்த வளையல் நம்மளோட ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியம் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த வளைகாப்புலாம் சொல்றோம் இல்லையா, கலர் கலரா வளையல் போடுறது. என்ன கலர் மோஸ்ட் ஆஃப் போடுவாங்கன்னா கிரீனு, ரெட்டு, ப்ளூ, இந்த காம்பினேஷன்ல கை நிறைய வளையல் போடுவாங்க. அந்த கலரோட எனர்ஜி அந்த குழந்தைக்கு, அந்த மதருக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், தெரியுமா? அது மாதிரிதான் ஒரு மெட்டி போடுறாங்கன்னா மெட்டிலையும் அவ்வளோ அந்த மெட்டிக்கு ஒரு இது இருக்கு. அப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்மளோட பாரம்பரியம் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நான் சொல்றேன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதோட பாதிப்பு அதுக்கப்புறம் தெரியுது பல வருஷங்கள் கழிச்சு. அது இந்த மாதிரி ஒரு எமோஷனல் லாக்ல இருந்தீங்கன்னா இது வந்து இப்போ விஷயங்களை மட்டும் நீங்க பாக்குறீங்க. ஆனா இதனால நீங்க ஒரு இப்போ சுகர் பிரச்சனை வருது, இல்லைன்னா வந்து ஒரு ஹை பிபி அந்த மாதிரி வந்துன்னு வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் மாத்திரை தான் எடுப்பீங்க. இங்க எதுக்குமே மாத்திரை இல்லாம உங்களை வந்து டிவைன் பவர் வச்சே உங்களை ஹீல் பண்ணி சரி பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம் நம்ம டிவைன் பவர் சேனல்ல இருக்கு. ஓகேவா? அதே நேரத்துல உங்க மனதளவுல இருக்கிற பாதிப்புகளையும் சரி பண்ணி தருவேன். அதாவது நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாதிப்புகள் இருந்தது, இல்ல குழந்தையில அம்மா வயித்துக்குள்ள நீங்க இருந்தப்பவே உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருந்தது, அம்மாவோட அந்த எனர்ஜி வீக்கா இருக்கும் பொழுது நீங்க வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு டெப்தா போயிட்டு அனலைஸ் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தயவு செஞ்சு உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் லாக்லாம் மாட்டாதீங்க. நிறைய வந்து இங்கிலீஷ் மெடிசன் போட்டா உடம்பு சரியாயிடும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. டேப்லெட்னால நாளைக்கு பிரச்சனை உங்களுக்கு தான். Regret. I am really sorry for my words and actions. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்க நபர் ரொம்ப வருத்தப்படுறாரு, சாரி சொல்றாரு, நீங்க இல்லாம ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டாரு. உங்களோட ஒருத்தர் இப்பதான் தெரியுது அவருக்கு. I am really sorry for my words and action. தட் மீன்ஸ் அவர் வார்த்தையாலே உங்களை ஏதாவது காயப்படுத்திருக்கலாம், இல்லை ஏதாவது கொஞ்சம் உங்களை வந்து அடிக்கிற அளவு கூட போயிருக்கலாம். அதை நினைச்சு வருத்தப்படுறாராம். My day start with your smile me. சில பேர் வந்து உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னா, உங்க நபர் என்னோட டே வந்து உன்னோட புன்சிரிப்புல தான் என்னோட டேவை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உன்னை பார்க்காம அது ரொம்ப அவர் வந்து மிஸ் பண்ற மாதிரி தோன்றது. சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப அந்த நபரால ரொம்பவே காயப்பட்டிருக்கீங்கப்பா. யூ நாட் ஒன்லி broke my trust but also me. நீ அதாவது ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு சிலர் உங்க நபரால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல உங்க நபர் அந்த மாதிரி நினைச்சீங்க. ஏன்னா உங்க நபரை பத்தி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். உங்க நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உன்னால நான் நிறைய உன் மேல இருந்த நம்பிக்கை போச்சு, நீ என் நம்பிக்கையை மட்டும் இல்லை என்னை டோட்டலாவே என்ன நீ வந்து உடைச்சிட்ட, ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஷன்ஸ். சில பேருக்கு உங்களை மிஸ் பண்ற அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஓகேவா? ரொம்ப பொசசிவ்னஸ், உன்னை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன், என்னால அதாவது நீங்க இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து டே டு டே லைஃப் வந்து அவருக்கு ஏதோ ஒரு உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் அவரோட அந்த செல்ஃபிஷ்னஸ் அவருக்கே தெரியுது. ஓகேவா? அதே நேரத்துல உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. நீங்க உங்களுக்கு வேற ஒரு நபரோட உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் போயிடும். இல்ல நீங்க வந்து லவரா இருக்கீங்களன்னா இன்னொரு அந்த லவ் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிட்டு இன்னொருத்தரோட நீங்க வந்து கனெக்ட் ஆயிடுவீங்க.
உங்கள் லைஃப்பை வேறு பாதையில் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிற பயம் இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பயம் இருக்குது. அதனால தான் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? சரிங்க செல்லங்களே, இந்த ரீடிங் நான் ஷார்ட்டாக பண்ணணும்னா இருந்தேன். ஆனால் இதுவும் டீப்பாக தான் போகுது. ஓகேவா? டீப் ரீடிங்காக இருக்குது. சரி, என்னைய யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. யாருக்காவது இந்த ஸ்ட்ரகிளில் இருந்தால் கவலைப்படாதீங்க. உங்களோட மைண்ட் வைஸ் ஹெல்த் வைஸ் இருக்க பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒரு கன்சல்டேஷன் வாங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனைகள் இங்கே இறைவன் தரமாட்டார். ஓகேவா? நீங்களாக தான் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் எவ்வளோ நான் 3 கார்டில் ரீடிங் போடணுன்னா நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணுறேன். எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபுல் ரீடிங் தான் கொடுக்க வேண்டிய வருது. ஓகேவா? என்னையோ பார்த்து பலனடைங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கான விடிவு இல்லாமல் வெளியே கூட சொல்லது சில பேருக்கு வந்தது. ஒரு சில மெயில் எனர்ஜி கூட சொல்கிறேன், ஒரு டிப்ரெஷன் போவீங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ நடுவில் உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் நடுவில் வருதுன்னா, நீங்கள் அது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து வெளில வருது, உங்கள் நபர் திரும்ப உங்ககிட்ட ரீஜாயின் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நம்ம சேனலில் நம்மளோட டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு அவைலபிள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.